Hello friends, welcome to Unique Designers. நம்ம இன்னைக்கு அடுத்த tutorial வீடியோ பார்க்க போறோம். இதுல வந்து zardosi வெச்சு ஒரு சின்ன ரோஸ் எப்படி பண்றது அப்படிங்கறது பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் நக்ஷி எடுத்துர்க்கேன். zardoசில பெரிய சைஸ் இருக்குல்ல அந்த நக்ஷி எடுத்துர்க்கேன். அதுல கட்டிங் நக்ஷி. இத வந்து எப்பவும் போல ஸ்ட்ரெச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்ட்ரெச் பண்றதுக்கு வந்து ரெண்டு எண்டையும் பிடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரெண்டு எண்டை பிடிச்சிட்டு மிச்சம் இருக்கிறத வந்து இப்படி லேசா எடுத்து விட்டுக்கோங்க. ரொம்ப ஜாஸ்தி இழுக்க கூடாது, லைட்டா இழுக்கணும். கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணிக்கிறோம். சோ இந்த மாதிரி பண்ணிட்டு இத வந்து வேணுங்கிற சைஸ்ல கட் பண்ணி எடுத்துக்கலாம். சாதாரணமா ஒரு ரோஸ் பண்றோம் அப்படினா வந்து ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் வர்க்ல அப்படி தான் நம்மளோட ஏற்கனவே நம்ம பண்ண புல்லியன் நாட் கேஸ்டர் ரோஸ் எல்லாத்துலயுமே வந்து ஃபர்ஸ்ட் சென்டர் இருக்கும், அதுக்கு அப்புறம் ஒரு 3 பெட்டல்ஸ் இருக்கும், அதுக்கு அப்புறம் ஒரு 5 or 6 பெட்டல்ஸ். இதுதான் வந்து ரோஸோட அரேஞ்ச்மென்ட். அதே தான் நம்ம இதுலயே பண்ண போறோம். சோ அதுக்கு ஏத்த மாதிரி ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் பெட்டல்ஸ் வந்து கொஞ்சம் சின்னதா இருக்கும். சோ அதுக்கு சின்னதா ஒரு பீஸ் கட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு இது வந்து ஒரு 1 சென்டிமீட்டர் அளவு இருக்கும். இந்த அளவுக்கு ஒரு 3 பீஸ் கட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது வந்து இதை விட கொஞ்சம் லாங்கா ஒரு 1.5 சென்டிமீட்டர் அந்த அளவுக்கு ஒரு 5 இல்லைன்னா 6 பீஸ் வரைக்கும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது வந்து ஒரு பீஸா வச்சு மெஷர் பண்ணி பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து பிராக்டிஸ் ஆக ஆக உங்களுக்கு நீங்க பார்த்தே உங்களுக்கு ஒரே சைஸ்ல கட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இந்த பிராக்டிஸ் ஆக சொல்றது வந்து ஜஸ்ட் 1 or 2 டேஸ்ல கிடையாது, ரொம்ப நாள் ஆகும் இந்த மாதிரி பிராக்டிஸ் ஆகிறதுக்கு. விடாம பண்ணிட்டே இருக்கணும், அப்பதான் வந்து பிராக்டிஸ் ஆகும். நான் இப்போ ஒரு 6 பீசஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இன்னர் லேயருக்கு 3 பீசஸ் சின்னதா, அவுட்டர் லேயருக்கு 6 பீசஸ் கொஞ்சம் பெருசா. ஸோ இதை வச்சு எப்படி நம்ம ஸ்டிச்சஸ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நீட்ல த்ரெட் வந்து இதுதான் நம்ம ஆல்ரெடி எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த நம்பர் 10 இல்லைன்னா 12 அந்த நீட்ல எடுத்துக்கோங்க. த்ரெட் வந்து டபுளா கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதுதான் வந்து ஃப்ளவரோட சென்டர். அப்படின்னா இந்த இடத்துல இருந்து நீடில் வெளியே எடுத்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பீசஸ்ல சின்ன பீஸ் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் லேயருக்கு ஒரு 3 பீஸ் கட் பண்ணோம்ல, அதை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு கொஞ்சம் இங்க இருந்து இப்படி இந்த பெட்டல் வரணும். ஸோ இது வரைக்கும் வந்துட்டு ஒரு ஸ்டிச். இதை வந்து கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிங்கன்னா ஜர்தோசி சுருங்குனா தான் வந்து ரொம்ப அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு, சிக்கன் நிற்கும். ஜர்தோசி வந்து லூஸா மேல ஆடக்கூடாது. ஸோ வந்து சிக்கன் நிற்குது. கீழே லெஃப்ட் ஹேண்ட்ல த்ரெட் பிடிச்சிக்கோங்க. இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் பெட்டல், ஃபர்ஸ்ட் லேயர்ல ஃபர்ஸ்ட் பெட்டல். இதோட பேக் சைட்ல இந்த இடத்துல த்ரெட் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அடுத்த பீஸ் இதுவும் கொடுத்துட்டு இது வந்து இங்க இருந்து இப்படி சுத்தி இங்க வரைக்கும் வரணும். ஓகேவா? ஸோ செகண்ட் பெட்டல் முடிச்சாச்சு. தேர்ட் பெட்டல் பண்ணும்போது இந்த செகண்ட் ஒனுக்கு பேக் சைடு இங்க இருந்து எடுத்துட்டு டைட்டா பிடிச்சுக்கோங்க. லாஸ்ட் பீஸ் இதை வந்து ஃபர்ஸ்ட் பெட்டலுக்கு உள்பக்கம், இதான் ஃபர்ஸ்ட் பெட்டல், இதோட உள்பக்கமா இந்த இடத்துல நீடில் போட்டுக்கோங்க. ஸோ இப்படி அரேஞ்ச் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் எது வெளியில இருக்கு எது உள்ள இருக்குன்னு தெரியாது, எல்லாமே ஒண்ணுக்குள்ள ஒன்று இன்டர்லாக் ஆகியிருக்கும். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் பெட்டல்ஸ். ஸோ இதுக்கப்புறம் செகண்ட் லேயர் பண்ணும்போது இதில் ஏதாவது ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தள்ளி இப்படி வெளியே போயிட வேணாம். இதை ஒட்டியே கொஞ்சம் இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணிட்டு கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த பீசஸ்ல ஃபர்ஸ்ட் பீஸ் இதை எடுத்துட்டு இது வந்து இங்க இருந்து வளைச்சு இங்க வரைக்கும் வரணும். அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் அதே தான். நம்ம புல்லியன் நாட்லையும் கேஸ்டர் ரோஸ்ல எப்படி போட்டோமோ அதே அரேஞ்ச்மெண்ட் தான். மெட்டீரியல் மட்டும் நம்ம ஜர்தோசி யூஸ் பண்றோம். த்ரெட்ஸ்க்கு பதிலாக ஜர்தோசி. நல்லா டைட் பண்ணிக்கோங்க, அப்பதான் வந்து சிக்கன் நிற்கும். ஸோ இதோட பேக் சைடில் இங்க இருந்து அடுத்த பீஸ் இங்க இருந்து இங்க வரைக்கும். இது அந்த சுருங்கும் போது தான் வந்து அழகு. நல்லா சுருங்க விடுங்க. அதாவது ஸ்ட்ரெச் பண்ணணும். நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணினா அந்த சுருக்கம் வரும். அடுத்தது
இங்கே இதை டைட் பண்ணிங்கன்னா தான் இது அமுங்கி நிற்கும், இல்லைன்னா ஒரு மாதிரி தூக்கி தூக்கி நிற்கும், ஃப்ளவர் மாதிரி இருக்காது பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ அடுத்தது இந்த பெட்டலுக்கு, தேர்ட் பெட்டலுக்கு பேக் சைடில் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து 4 பெட்டல்ஸ் முடிச்சிருக்கோம். லாஸ்ட்டாக 5th பெட்டல். ஃபிஃப்த் பெட்டல் போடும்போது அந்த ஃபர்ஸ்ட் லேயரில் போட்டோம்ல அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பெட்டலுக்கு உள்பக்கமாக கொண்டு போய் முடிக்கணும். இப்போ இது 5 பெட்டல்ஸ் போட்டிருக்கேன் இல்லையா, இது வந்து எப்பவுமே 5 பெட்டல்ஸ் தான் வரும் கிடையாது. நீங்கள் சென்டர் கொஞ்சம் பெருசு பண்ணியிருந்தீங்கன்னா 6 பெட்டல்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்தாலும் ஒன்றும் தப்பு இல்லை, பண்ணலாம். ஸோ இப்போ செகண்ட் லேயரில் ஃபர்ஸ்ட் பெட்டல் இதுதான். ஸோ இதோட உள்பக்கம் இந்த இடத்துல நீடில் போட்டு டைட் பண்ணிவிடுங்க. பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியாக க்யூட்டான ஒரு ரோஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து அப்படியே விடுறதை விட சென்டரில் ஒரே ஒரு பீட் வைக்கணும். அந்த பீட் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கணும், அந்த இருக்கிற கேப்பை விட கொஞ்சம் பெருசாக இருக்கணும். நம்பர் 2, நம்பர் 3 அந்த மாதிரியான பீட்ஸ் எதுனாலும் சூட் ஆகும். இப்போ என்கிட்ட வந்து ஒரு சீ கிரீன் கலரில் ஒரு பீட் இருக்குது, நான் அதை வைக்கிறேன். இந்த நடுவில் இருக்கிற பீட் வந்து உள்ளே போயிடக்கூடாது, கொஞ்சம் இப்படி மேலே தூக்கி இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த ரோஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ஒரு க்யூட்டான ஜர்தோசி ரோஸ் ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் எங்கே அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, நல்லா டைட்டாக போட்டிங்க அப்படின்னா வந்து பேக் நெக்லேயே அங்கங்கே போடலாம். பட் பேக் நெக்கில் வந்து ரொம்ப அட்வைசபிள் கிடையாது, ஏன்னா இதெல்லாம் முடி பிடிச்சிருக்கு, நிறைய சான்சஸ் இருக்குது. அதுக்கு பதிலாக ஸ்லீவில் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா பிள்ளைங்களோட குட்டி பிள்ளைங்களோட பட்டுப்பாவாடை சட்டைக்கு ஃப்ரண்ட்டில் போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அப்படியே நாட் போட்டு முடிச்சிடலாம். ஸோ இப்போ இந்த ஃப்ளவருக்கு ஒரு லீஃப் போடணும்ல, அப்படி அந்த லீஃபையும் போட்டு காட்டிடுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ வந்து நம்ம அந்த ஃப்ளவர் போட்டு முடிச்சிருக்கோம்ல, இதுக்கு பக்கத்தில் இந்த ஜர்தோசி வச்சு ஒரு லீஃப் போட போகிறோம். இதுக்கு வந்து நான் இதை எடுத்திருக்கேன், சாதி எடுத்திருக்கேன், அதாவது மெலிசான ஜர்தோசி இருக்குல்ல அதை எடுத்திருக்கேன். அதை வந்து ஒரு 1/2 சென்டிமீட்டர் விட கொஞ்சம் கூட, அண்ட் 1 சென்டிமீட்டர் கொஞ்சம் கம்மி, ஒரு 3/4 சென்டிமீட்டர் கணக்கு வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இந்த பீஸோட சைஸ் வந்து உங்கள் லீஃபோட சைஸ் பொறுத்து மாறும். பட் இது வந்து ஒரு மீடியமான சைஸ், நார்மலான சைஸ். இதை விட லாங்காக போட்டிங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் தூக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை விட ஷார்ட்டாக போட்டால் ஷேப் கிடைக்காது. ஸோ மேக்ஸிமம் இந்த சைஸில் ட்ரை பண்ணுங்க, கொஞ்சம் நல்லாயிருக்கும். எப்பயும் போல லீஃபோட சென்டர் விட்டு கொஞ்சம் மேலே இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பீஸ் எடுத்து இதுவுமே நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி தான் கட் பண்ணணும். எடுத்துட்டு இந்த டிப் வரைக்கும் போட்டுக்கோங்க. ஓகேவா, டைட் பண்ணிக்கோங்க. அடுத்தது கொஞ்சமாக இறக்கணும் கீழே, ரொம்ப இறக்கக்கூடாது, கொஞ்சமாக கீழே இறக்கிட்டு அடுத்த பீஸ். இப்போ இந்த பீசஸ் எல்லாம் வந்து ஒரே சைஸாக கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் லீஃபோட ஷேப் வந்து நல்லா கிடைக்கும். அதே மாதிரி இந்த லைனுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி அப்படியே வச்சு அட்டாச் பண்ணுவோம். இப்போ அடுத்த சைடு ஆல்டர்னேட்டாக போடுவோம், ஷேப் இன்னும் கொஞ்சம் நல்லா கிடைக்கும். ஸோ இப்போ இந்த லீஃப் நம்ம எப்படி ஷேப்பில் வரைஞ்சிருக்கோமோ அந்த ஷேப் அப்படியே ஃபாலோ பண்ணி இந்த ஜர்தோசியை அட்டாச் பண்ணிட்டே வரலாம். ஒரு தடவை சென்டரில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இறக்கிக்கோங்க, ரொம்ப இறக்காதீங்க. அதே மாதிரி ஒரே இடத்துலையும் போடாதீங்க. அந்த ஜர்தோசி அளவுக்கு கொஞ்சம் போல கீழே இறக்கணும். இறக்குனா தான் வந்து நல்லா ஸ்லாண்டிங் லைன்ஸோட அழகாக வரும். ஏன்னா எப்பவுமே லீஃப்ல வந்து லைன்ஸ் வந்து ஸ்லாண்டிங்காக இருக்கணும். ஹாரிசான்டல் ஆச்சுன்னா லீஃபோட ஷேப் நல்லா இருக்காது. இப்போ இந்த பீஸ் கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் நம்ம ஸ்ட்ரெச் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால நம்ம இழுக்கும்போது அது சுருங்கி கரெக்டாக அந்த இடத்துக்கு செட் ஆகிடும். அதுக்காக தான் வந்து நம்ம ஸ்ட்ரெச் பண்ணி பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த லீஃப் ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டுறேன். ஓகே, இப்போ லீஃபும் முடிச்சிட்டோம். ஒரு ஃப்ளவர் அண்ட் ஒரு லீஃப் இன்னைக்கு பார்த்துருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பண்ணியிருக்கிற இந்த ஃப்ளவரும் இந்த லீஃபும் வந்து நம்ம இந்த ஆரி நீல், இந்த நம்ம ஆரி டூலிப் நீல் இருக்குல்ல, இதை வச்சும் பண்ணலாம். பட் அதெல்லாம் வந்து ஃபியூச்சர் கிளாஸஸில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போதைக்கு வந்து நம்ம ஹேண்ட் நீடில் வச்சு பண்ணுற ஸ்டிச்சஸ் மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதில் வந்து ஒரு ஜர்தோசி வச்சு ஒரு லீஃப், ஒரு ஃப்ளவர் ரெண்டும் பண்ணியிருக்கோம். ரெண்டுமே வந்து நீங்கள் ஆல்டர்னேட்டாக பண்ணலாம். அதாவது இந்த ஃப்ளவரை வந்து சாதி யூஸ் பண்ணியும் பண்ணலாம், இந்த லீஃபை வந்து நக்ஷி யூஸ் பண்ணியும் பண்ணலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கான ஹோம்ஒர்க் என்னங்கிறத இப்போ காட்டுறேன், அதையும் செக் பண்ணிக்கோங்க.
ஸோ இதுதான் ஹோம்ஒர்க் வந்து ஒரு மினியேச்சர் ஸ்லீவ் மார்க் பண்ணியிருக்கோம் நம்ம. இதுக்கு முன்னாடி நெக்லைன்லாம் பண்ணியிருக்கோம்ல, அது மாதிரி ஒரு ஸ்லீவையும் அப்படியே ட்ரை பண்ணி பாருங்க. இதில் என்னென்ன ஒர்க் பண்ணுங்கிறது சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு லைன் 4 லைன் ஜரி லைன் மட்டும் போட்டுக்கோங்க. இது வந்து ஸ்லீவோட பார்டர் லைன் மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த 3 ஒரு கோடு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இதில் வந்து ஒரு 3 சுகர் பீடு அப்புறம் ஒரு சமக்கி, 3 சுகர் பீடு ஒரு சமக்கி, அந்த மாதிரி ஒரு 3 இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த லைன்ஸ் வந்து வெறும் ஜரி லைனில் போட்டுக்கோங்க. டபுள் லைன் ஜரி போட்டுக்கோங்க. இந்த ப்ரௌன் லைன்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து டபுள் லைன் ஜரி போட்டுக்கலாம். இந்த ஃப்ளவர் வந்து இப்போ நம்ம பண்ணோம்ல ஜர்தோசி ஃப்ளவர், அந்த ஃப்ளவர் குட்டியாவே போடுங்க, அப்பதான் வந்து அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ ஒரு ஃப்ளவர், அது பக்கத்துல 2 லீஃப், இதே மாதிரி எல்லா லைன்ஸ்லயும் ஒரு ஃப்ளவர் 2 லீஃப் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. அண்ட் இந்த ஜரி லைனோட எண்டில் வந்து ஒரு சின்னதாக ஒரு ரவுண்டு போட்டிருக்கேன். இது வந்து ஜரி வச்சு இது பேர் என்ன ஃபில்லிங் பண்ணுவோம்ல, ரவுண்டாக ஃபில்லிங் பண்ணுவோம்ல, அது அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ வந்து இப்போ வரைக்கும் கற்றுக்கிட்ட ஸ்டிச்சஸ் மட்டுமே வச்சு நம்ம இந்த இது பண்ணலாம் இந்த ஸ்லீவ். ஒருவேளை நீங்கள் இதை வந்து ஸ்லீவ்ல அப்ளை பண்ண நினைக்கிறீங்க, வேறு ப்ளவுஸ்லேயே நீங்கள் ட்ரை பண்ணலாம் நினைக்கிறீங்க இந்த டிசைன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த லைன்ஸ்லாம் வந்து சுகர் பீட்ஸ் கொடுத்தா நல்லா இருக்கும். பட் நம்ம இன்னும் சுகர் பீட் ஒர்க் பண்ணல அப்படிங்கிறனால நம்ம இந்த வெறும் ஜரி லைன் மட்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இந்த ஹோம்ஒர்க்கை. கீப் ப்ராக்டிசிங். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். பை.